யமுனாவும் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி காவேரிக்கு ஃபோன் பண்ணி காவேரி வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் சரி அந்த வீடு உனக்கு மட்டும் நாங்கள் வந்து எழுதி தர சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. எங்களுக்கு பிரச்சனை தாண்டி, நீ அந்த வீட்டு சொந்தக்காரையாக இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நீங்கள் பண்ணுறதுல. ஆமாம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அந்த வீட்டை எக்காரணம் கூட உனக்கு மட்டும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னோடனே, நீ என்ன பண்ணாலும் சரி அந்த வீடை நான் கண்டிப்பாக வாங்குவேன். அந்த வீடை வாங்காமல் நான் இருக்கவே மாட்டேன். என் அப்பாவோட வீடை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன், நான் அதையும் பார்க்கலாண்டி அப்படி சொல்லிட்டு 2 பேர் ஃபோனை வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்து செம்மையா டென்ஷன். அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். நம்மளை மீறி வீடு வாங்கிட்டு வாழாமே, எப்படி வாங்குறான்னு நானும் பார்க்குறேன். இங்கே பாருக்கா, எக்காரணம் கூட காவேரி இந்த வீட்டை வாங்கக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். அதுக்கு ஏற்றமான பிளானு ஸ்கெட்ச் எல்லாம் போடணும்க்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் போட்டுடலாண்டி. நான் ஊர்க்காரங்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டேன்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் முக்கியமான ஆளுங்கிட்டலாம் பேசியிருக்கேன். இந்த மாதிரி வீடு விற்கிற புரோக்கர்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கேன். அக்கா ஆன்லைன்லேயும் விற்கலாம்க்கா இப்போல்லாம். அப்படியாடி? ஆமாக்கா, ஆன்லைன்லேயே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் வீடை. ஓகேப்பா, வீட்டோட ஃபோட்டோ மட்டும் அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா போதும், நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம ஃபோட்டோவே ஏதாவது இருக்கும்டி பழசு, அதை வச்சு கூட நம்ம போஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. ஆமாக்கா, பார்த்துக்கலாம். இங்கே பாருக்கா, நீ கவலையே படாத. இப்போல்லாம் வீடு விற்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான், அழகாக விற்றுடலாம். பாட்டி சொன்ன மாதிரி பூர்வீக வீடுன்னு யாரும் வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போவே நிபின் கிட்ட சொல்லி வீட்டை வீட்டு போஸ்ட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போட சொல்கிறேன். அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு. சரிடி, உடனே அவர்கிட்ட பேசிவிடு, நானும் ஊரில் பேசிடுறேன். காவேரி எப்படி இந்த வீடை வாங்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க 2 பேரும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி செம்ம கோவத்தில் இருக்காங்க. அவங்க அக்காவும் தங்கச்சியும் பேசின விஷயத்துக்கு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே வந்து அப்படியே வந்து டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து, என்ன காவேரி ஏன்டி இப்படி டென்ஷனாக இருக்க? பாப்பா வயிற்றுல இருக்குது, ஞாபகம் இருக்குமா இருக்காது அவனுக்கு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. முதல்ல தண்ணியை கூடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சு காவேரி உனக்கு? இல்லைங்க, அந்த வீடு நம்மளுக்கு வந்து தரமாட்டேங்கிறாங்க. யார் தரமாட்டேங்கிறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காவும் தங்கச்சி பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் விஜய் கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க. சிரிக்கிறார் விஜய். ஏங்க சிரிக்கிறீங்க, என்ன காவேரி இது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நீ வீடு வாங்குறதுல அவங்களுக்கு என்னடி பிரச்சனை? எப்படியும் வெளியே தான் கொடுக்க போகிறாங்க. வெளியே கொடுக்குற காசு நம்ம கொடுத்து வாங்க போகிறோம். இதில் வெளியே கொடுத்தானா நம்மக்கிட்ட கொடுத்தானா, இதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? அதுதாங்க பிரச்சனையே. அவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க, நான் அந்த வீட்டு சொந்தக்காரே ஆகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் அநியாயம் காவேரி. அவங்க 2 பேரையும் பார்த்தாவே எனக்கு கோபமாக வருது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்க? அதுதாங்க எனக்கும் தெரில. ஆனால் நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன், அந்த வீடை நான் வாங்கியே தருவேன், உங்களால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். ஏய் காவேரி, நீயா அப்படி சொன்ன? நினச்சி கூட பார்க்க முடியலடி. அக்கா தங்கச்சிங்கன்னா அவ்வளோ உயிரே கொடுப்பியே, நீ இப்படிலாம் சொல்லியிருக்க அப்படி பின்ன என்னங்க? எனக்கு என் அக்கா தங்கச்சிங்க முக்கியம் தான், ஆனால் அதோட முக்கியம் என் அப்பா மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. என் அப்பாவை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். என் அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே வீட்டையும் நான் எப்படிங்க விட்டு தருவேன் அப்படின்னு. வந்துட்டேன் காவேரி, ஃபார்முக்கு வந்துட்டேன், இது போதும்டி. உங்ககிட்ட இந்த தில்லை தாண்டி நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர் காவேரி அப்படின்றாரு. போங்க, கிணறு அடிக்காதீங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த தில்லு இருந்தால் போதும், எதை வேணாலும் வெற்றி பெறலாம் காவேரி. நீ கவலையே படாத, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு பலமாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அந்த வீடு நம்மளுக்கு தான், அதுவும் ஓம் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணுறேன். இந்த விஜயை நீ நம்பு, கண்டிப்பாக பண்ணி தருவேன்னொன்னே, கண்டிப்பாக நடக்கும்ல. கண்டிப்பாக நடக்கும் காவேரி. நீ சவால் விட்டது என்றைக்குமே வீணாக போகாது. நீ கவலைப்படாமல் இரு. எப்படி அந்த வீட்டை நான் வாங்குறேன் உன் பேர்லன்னு மட்டும் பாரு அப்படின்னோடனே, உடனே வந்து, ஆனால் என் அக்காவும் தங்கச்சியும் அவங்கள பார்த்துக்கலாம், அவங்க போக்கிலே போகட்டும், நம்ம எப்படின்னு நம்ம காட்டுவோம். நீ கவலைப்படாமல் இரு. உன் அம்மாவும் சரி மற்றவங்களும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புரியுதா அப்படின்றாங்க. சரிங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்றாங்க.